ஜீவா எனும் சில்லற பையன். நான் பொதுவா இந்த அரசியல் ரீதியா சீமான், பாஜகவை சேர்ந்த எச்.ராஜா போன்ற நபர்கள தான் நான் உரிமையில பேசுவேன். ஏன்னா, அவங்க அப்படி பேசியிருப்பாங்க. அதனால நானும் பதிலுக்கு அப்படி பேசுவேன். மற்றபடி யாரையும் பெரும்பாலும் நான் உரிமையில பேச மாட்டேன். ஆனா, அந்த ஜீவா அப்படிங்கிற நடிகர அப்படிதான் பேசணும்னு தோணுது. ஏன்னா, ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடைபெற்றிருக்கு. அப்போ வந்த ஒரு வார்த்தை, அது உண்மையா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும். ஆனா, அந்த வார்த்தை வந்திருக்குது. அந்த வார்த்தைய புடிச்சு ஒரு படத்துல காட்சியா வச்சு சாதாரணமா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம சாதாரணமா அந்த வார்த்தையை பயன்படுத்துற வேலைய பார்த்து வச்சிருக்காங்க. ஒரு படத்துல காட்சியா வச்சிருக்காங்க. அத கேள்வி கேட்டா, நாம நல்ல இயக்குனர் பண்ணாரு. இது ஒரு ட்ரெண்டிங்லாம் வேற பேசி வச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம இன்னைக்கு விரிவா பேசணும். இத ஏன் விரிவா பேசணும்னா, இதுக்குள்ள ஆதரவு, எதிர்ப்பு எல்லாமே இருக்குது. இத விஜய் ஆதரவு அப்படின்னு பேர் சுரிக்கிறாங்க. இல்ல திமுகவோட ஆதரவு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சுரிக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னால ஒரு 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 மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல் இருக்கு. அதை பத்தி தான் பேச வேண்டியிருக்கு. நான் உங்கள் மணிவன். இது உங்கள் மணிவன் டாக்ஸ். வாங்க காணொளிக்கு போலாம். ஜீவா, நடிகர் ஜீவா ரொம்ப காலமா இருக்காப்புல. தொடக்கத்தில் நிறைய படங்கள்ல அவர் ஹிட் கொடுத்துருக்காப்புல. அவர் நடிச்ச இந்த அப்புறம் அமீர் இயக்குன அந்த படம்லாம் நான் பார்த்துருக்கேன். 2-3 முறை பார்த்துருக்கிறேன். கடைசியா அவர் ஹிட் ஆனது அந்த விஜயோட நண்பன் படத்துல அந்த படம் தான் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள்லாம் பெருசா போகல, ஃபிளாப் தான் நினைக்கிறேன். அவருக்கு எந்த படமும் சரியா போகல. இப்போ ஒரு படம் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்திருக்குது. இந்த படத்துல ஒரு காட்சி ஏற்கனவே ட்ரெய்லர் வந்துச்சு. அது என்ன சொல்றாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் இல்லையா, அவரு சொன்ன அந்த வார்த்தை, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணா சொன்னனே கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. சரி, ஏதோ சும்மா வச்சிருப்பான்னு பார்த்தா இப்ப படம் வந்திருக்கு. அந்த படத்துலயும் அந்த காட்சி இருக்குது. இப்ப முதல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கரூர்ல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். 41 பேருக்கு மேல இறந்து போயிடுறாங்க. அதில் பிஞ்சு குழந்தைகள். அதில் நீங்க பார்த்துருப்பீங்க, கண்ணெல்லாம் பிதுங்கி போய் இறந்துருப்பாங்க ஒரு குழந்தை. அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு தமிழ்நாட்டோட மிக மோசமான கடந்த 2025 நடந்த ஒரு மிக மோசமான துயர சம்பவம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சம்பவம். ஏன்னா போன எல்லாருமே விஜய் ரசிகர்கள் கிடையாது. விஜய் பார்க்கணும் போயிருப்பாங்க. ஆனால் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களான்னு கேட்டால் எல்லாருமே கட்சியை சேர்ந்தவங்க, சில பேர் தான் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்குது. அப்போ எல்லாருமே ஒன்று கூடுறாங்க, எல்லாருமே பார்க்க போறாங்க. விஜய் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் திமுக, அதிமுக எல்லா கட்சியுமே அங்கே போயிடுறாங்க. அந்த நேரங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் அங்கே பேசுறாங்க. பேசும்போது ஒரு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு சொன்னனே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அந்த வீடியோ வைரல் ஆகுது. அது சில பேருக்கு பெரிய வருத்தமா இருக்கு. சில பேர் விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர் நடிக்கிறாப்புல, அன்பில் மகேஷ் நடிக்கிறாப்புல, மகேஷ் பொய்யாமொழி பயங்கரமா நடிக்கிறாப்புல, எங்க விஜய்க்கு எதிராக இப்படி பண்றாங்க, சதி பண்றாங்க அப்படின்லாம் விஜய்க்கு ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க. செத்து போனது அப்பாவி மக்கள். அவர்களை பற்றி கவலைப்படாம இந்த கிறுக்கனுக்கு பூரா நிறைய பேர், எல்லாரும் இல்லை, விஜய் ரசிகர்ல நிறைய பேர் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அவெல்லாம் பெரிய வருத்தம், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. சரி, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பில் மகேஷ் சும்மா நடிச்சாரு, திமுக எங்களை பழி வாங்கிடுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிபிஐ வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. அது வேற விஷயம். உன் பேச்சுப்படி அன்பில் மகேஷ் நடிச்சிருக்கட்டும், அவர் அரசியலுக்காகவே கூட நடிச்சிருக்கட்டும். ஆனா அங்க 41 உயிர் போனது உண்மையா இல்லையா? 41 பேர் இறந்து போனது உண்மைதான். அதுல குழந்தைகள் கொடூரமாக இறந்து போனது உண்மைதான். அப்படி ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்று இருக்கும்போது யாராவது போய் சிரிப்பாங்களா? எல்லாருமே அல்லதான் செய்வாங்க. உன் பேச்சுப்படி அவர் நடிச்சதா இருக்கட்டும், அவர் திமுக காரு, உனக்கு பிடிக்காது நடிப்புன்னு சொல்றாரு. ஆனா அந்த இறந்து போன சம்பவம் உண்மைதானே? யாரா இருந்தாலும் அழுக வரும் தானே? அப்படி ஒரு துயர சம்பவத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை இவங்க ட்ரோல் பண்ணாங்க. சரி, அது தாவே கட்சியினர் ட்ரோல் பண்ணாங்க. அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் 41 பேர் இல்லை, 4000 பேர் செத்து போனாலும் எங்க தலைவர் தான் முக்கியம் சொல்ற மாதிரி ரசிக வெறியில இருக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஜீவா அப்படிங்கிற ஒரு நடிகர், ஜீவா அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் தன்னுடைய படத்துல கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணா சொன்னேனே கேட்டீங்களா அப்படின்னு ஒரு துயர சம்பவத்துல, கரூர் நடந்த துயர சம்பவத்தில் நடந்த விஷயத்த லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படத்துல காட்சியா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏங்க இப்படி ஒரு காட்சியை வச்சிங்கன்னு கேட்டா, அது நான் வைக்கலைங்க, ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, அதை இயக்குனர் சொன்னாரு, இதெல்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அதை வைங்க, அதை பேசுங்க அப்படின்னு சொன்னாராம். ஏண்டா இது உங்களுக்கு ட்ரெண்டிங்காடா? 40 பேர் செத்து போய்
ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அது வந்து உனக்கு ட்ரெண்டிங்கா? அத ட்ரெண்டிங்கா பார்க்கறனா உன் மனநிலை எப்படிப்பட்ட கேவலமான குப்பை மனநிலையா இருக்கும். இப்ப நான் அப்படி அந்த வார்த்தைகள பயன்படுத்த நினைக்கிறேன். ஜீவா குழந்தை இருக்குல்ல. ஒருவேளை உன் குழந்தை இதே மாரி கரூர் நிகழ்வுல போய் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா, நீ அப்பவும் இதே மாரி காட்சிய நடிக்க தயாரா இருந்திருப்பியா? யோசி. உனக்கும் குழந்தை இருக்கு, எனக்கும் குழந்தை இருக்கு. குழந்தைனா எல்லாருக்கும் குழந்தை தான். நான் அத சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு புரியுன்றதுக்காக சொல்ல வரேன். உனக்கு ஒரு குழந்தை இருக்குது. உன் குழந்தை இதே மாரி கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டா, இதே மாரி ட்ரெண்டிங்காக தான் நாங்க பேசினோம். என் புள்ள செத்து போனாலும் பரவால்ல. அப்படின்னு அந்த வார்த்தைய சொல்லி நீ கிண்டல் பண்ணுவியா? என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க? அட எங்கேயோ முகம் தெரியாத ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம வந்து பதறுவோம். 40 பேர் துள்ள துடிக்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை. இதுல வந்து அரசியல் படுத்தப்பட்டு அவர் அன்பில் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு. யாருன்னா சொல்லட்டும். சரி உன் பேச்சுப்படி அவர் அழுதார்ல, அது போலியா கூட இருக்கட்டும். நீ என்ன பண்ண? இப்ப ஜீவா அப்படிங்கிற நடிகர் இன்னைக்கு பேசுறார்ல, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணடா அது வந்து ட்ரெண்டிங்ல. நீ கரூர் சம்பவத்துல நீ என்ன பண்ண? ஒரு கண்ணீர் விட்டுருப்பியா? 40 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருப்பியா? அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருப்பியா? இல்ல அவங்கள போய் பார்த்துருக்கிறியா? எதுவுமே பண்ணல. ஆனா அந்த அந்த சாவு வந்து கிண்டல் பண்ற அப்படின்னா உனக்கு எவ்வளவு வந்து கேவலமான எச்ச மனநிலை இருக்கும். கேவலமான எச்ச மனநிலை தான் இந்த ஜீவாவுக்கு. இது என்னன்னா அவங்க வந்து அரசியல போட்டு குழப்பிறாங்க. இது இப்படி பேசினா வந்து திமுக ஆதரவு, இப்படி பேசினா தாவேக ஆதரவு அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் விஜய் மேல தவறு இல்லையா? தவறு இருக்கத்தான் செய்யுது. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. நமக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எரிச்சல். என்னடா இப்படி இருக்காங்க, இவன் படத்தெல்லாம் போய் பார்த்துருக்க மேடா அப்படின்னு. ரொம்ப செத்து போன எவனோ ஒருத்தர் அவங்களே கொண்டாடுறியா? இந்த மனநோயாளிகள்லாம் நடிகரா இருந்து இவங்க படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. அதை நினைச்சா வெக்கக்கேடா இருக்குது. என்ன சொல்றது தெரியல. எப்படி வார்த்தையை சொல்லி இவங்க பேசுறது, கூட குறைய பேசக்கூடாது, ரொம்ப கவனமா பேச வேண்டியது. அவ்வளோ அந்த அந்த காட்சியை பார்த்ததுல எனக்கு வருத்தமா இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தோம், அப்பவும் வருத்தமா இருந்துச்சு. இப்ப படத்துல மேடைக்கு மேல அவர் பேசுறாரு. போற இடத்துலலாம் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு பேசுறாரு. வெக்கம் இல்லையாடா உனக்குலாம்? எல்லாம் சோத்தத்தை திங்கிறியாடா? அவ்வளோ ஆத்திரமா வருது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்ப இவருக்கு என்னன்னா படம் வந்து இப்போ பராசக்தி படம் ஒரு அரசியல் இருக்கு. பராசக்தி படம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் போட்டியா பார்க்குறாங்க. அந்த படத்தை ஓடாதுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவா போட்டு விட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த படம் வந்திருக்குது. அப்ப இவர் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு நினைச்சிட்டு பேசினா விஜய் ரசிகர்கள் வந்து படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான மட்டமான எண்ணம் தான் இந்த ஜீவா போன்றவர்கள்ட்ட. இவங்க அதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் என்ன சொல்றது தெரியல. கடுமையா பேசுறோன்னு பயமா இருக்குது. அவ்வளோ எரிச்சலா இருக்குது. நீங்க இது சரியா தப்பான? ஏன்னா ரசிக மனதிலிருந்து பேசாதீங்க. விஜய் ரசிகரெல்லாம் பேசாதீங்க. திமுக ஆதரவு கட்சி ஆதரவுன்னு பேசாதீங்க. இப்படி ஒரு துயர சம்பவம் நடைபெற்று இருக்குது. அப்போ வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த வார்த்தையை பிடிச்சி நான் ட்ரெண்ட் ஆக்குறேன்னு சொல்றதோ, அந்த வார்த்தையை கேலி பொருளாக்குறதோ, அந்த இறந்து போன உயிரில கொச்சைப்படுத்துறது இல்லையா? இதை செய்யலாமா நீங்க? இதைத்தான் நீங்க செய்றீங்க. ட்ரெண்டிங் அப்படின்ற பேர்ல நிறைய இளைஞர்கள் இதை ரீல்ஸா போடுறீங்க. அதை பார்த்துட்டு இருந்த வெக்கங்கட்ட நடிகர்கள், இந்த இயக்குநர்கள், அந்த இயக்குநர்லாம் செருப்பு கழட்டி அடிக்கணும் அவனையெல்லாம். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் மணியம்மன் டாக்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.